முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த 2 ஆண்டு காலத்துல 3 முறை நேரடியாக சந்தித்து, தம்பி உங்க அப்பா காலத்துல எத்தனையோ போராட்டங்கள் நான் செய்து இந்த மக்களுக்கு எப்படியாவது படிப்பு கொடுக்கணும், வேலை கொடுக்கணும்னு தான் ஆதங்கத்துல எத்தனையோ உயிர்களை நாங்கள் இழந்தோம். மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் மீது வழக்கு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நாங்கள் நடத்தினோம். எங்களுக்கு வேண்டியது இடஒதுக்கீடு, சமூக நீதி. வன்னியர்களுக்கு மட்டுமில்ல, எல்லா பின்தங்கிய சமுதாயங்களுக்கும், அடித்தள மக்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ப, மக்கள் தொகைக்கு ஏற்ப, சமூக பின்தங்கிய நிலைக்கு ஏற்ப, அதாவது சோசியல் பேக்வர்ட்னஸ் அண்ட் பாப்புலேஷன் ரெண்டுத்தையும் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்க பல முறை சொல்லியிருக்கிறார். ஐயா நிச்சயமா நான் பண்றேன், ஐயா நிச்சயமா நான் பண்றேன். ஒவ்வொரு முறையும் பார்க்கிறப்போ, அப்புறம் நான் ஒரு 3 முறை போய் பார்த்துட்டேன். கடைசியா நான் 3ஆவது முறை பார்க்கிறப்போ ஐயாவுடைய கடிதம் எடுத்துட்டு போனேன், முதலமைச்சர் கிட்ட எடுத்துட்டு போனேன். இது மாதிரி ஐயா கொடுத்து அனுப்பிச்சாருங்க, எப்படியாவது இந்த 10.5 விழுக்காடு எப்படியாவது வன்னியர்களுக்கு, நீங்க தான் சொன்னீங்க, சட்டசபையிலே நீங்க சொன்னீங்க, ஐயா கிட்ட நேரடியாக சொன்னீங்க, நிச்சயமா நான் செய்யறேன்னு சொன்னீங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது, தாராளமா நீங்க வழங்கலாம், ஆனால் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தீர்ப்பு தெளிவா இருக்கு. இதற்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு கூட தேவையில்லை, அதை நியாயப்படுத்தி கொடுங்க. அப்படியெல்லாம் பாலிசி டிசிஷன், இது யாரும் தடையிட முடியாதெல்லாம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தெளிவா சொல்லியிருக்குது. இதெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன். அவரு திடீர்னு ஏங்க திருப்பி இதை கொண்டு வரீங்க, இது எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எனக்கா அப்படியே சொல்றேன்னு ஏறி போச்சு. ஐயா ரத்தம் தானே, என்னன்னு கேட்டேன், என்னங்க பிரச்சனைன்னு கேட்டேன். 2 ஆண்டு காலம் நாங்க போய் பாக்குறப்போ பண்றேன் செய்யறேன்னு சொன்னவர் திடீர்னு என்னங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது, திருப்பி ஏங்க கேட்கறீங்க, என்ன திடீர்னு ஒரு வார்த்தை கேட்டு எனக்கு கேட்டேன், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவருக்கு தெரியல. அப்புறம் அவர் அதிகாரியை பார்த்தாரு, என்னன்னு சொல்லுன்னு சொன்னாரு. உடனே அந்த அதிகாரி, சார் அதெல்லாம் நீங்க 10% மேல போயிடுச்சு, நாங்கெல்லாம் கணக்கெல்லாம் எடுத்தோம், இது 10% 11% போச்சு கீச்சின்னு கேட்டேன் சொன்னாரு. என்கிட்ட சொன்னாரு, ஒரு மூத்த அதிகாரி சொன்னாரு. நான் கேட்டேன், எடுத்து காமிங்க, எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிங்க, எனக்கு பாருங்க. ஏன்னா அதுக்கு முன்பு எல்லாத்தையும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம், எல்லாமே என்கிட்ட இருக்கு. பாலு கூட வந்தாரு. பாலு காமிங்க என்னன்னு பார்த்தா அவர் காமிச்சாரு. குரூப் ஏல 4%. குரூப் என்ன தெரியுமா, இந்த டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், இவங்கெல்லாம் குரூப் ஏ. ரெவன்யூல வரவங்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எல்லாம் குரூப் ஏ. இதுல எவ்வளோ 4%. குரூப் டில இந்த கிளர்க்கு, இந்த தொடக்கத்து பேர் அதெல்லாம் பெருக்கிற அவங்களாம், அது குரூப் டில வருது. அது எவ்வளோனா அது 10-11%. என்ன பண்ணிட்டாங்க, குரூப் ஏலன்னா இவ்வளோ காலமா முதல்ல இருந்து இவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் இந்த சமுதாயத்தில் எம்பிசியில் வாங்கினாங்க, அத்தனை பேரும் சேர்த்து இவங்க கணக்கு கொடுக்குறான். 11% சொல்லி 12% சொல்லிட்டு, இது மிகப்பெரிய ஒரு ஏமாத்து வேலை. அதாவது குரூப் ஏல வந்தா, டெபுட்டி கலெக்டர் வந்தா ஐஏஎஸ்ஆ வருவாங்க, செக்ரட்டரியா வருவாங்க. டிஎஸ்பியா சேர்ந்தா குரூப் ஏல டிஜிபியா நீங்க ரிட்டையர் ஆகலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்தீங்கன்னா நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜா நீங்க ரிட்டையர் ஆகலாம். இதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நீங்க அதே கீழ் லெவல்ல தான் இருக்கணும். நீங்க இப்படியே ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள. 11% 12% சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், 11-12% தானே நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு அவ்வளவுதான் வேண்டாங்க, 10 போதும்னு சொன்னேன். உடனே அவர் என்ன இப்படி பேசுறா, இப்படி பேசுறீங்க, வேண்டாங்க 10 கொடுத்துட்டு போங்க. ஆனா உண்மையில வன்னியர் சமுதாயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 15 விழுக்காடு வன்னியர் சமுதாயம். இது நான் சொல்லல, கடந்த கால கணக்கெடுப்பு சொல்லுது. கணக்கெடுப்பு எல்லாமே டேட்டா இருக்கு. இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தினா 18% இருக்கும், அது வேற. அந்த காலத்துல கணக்கெடுப்பு 15%. ஆனா அதுல என்ன 10 இப்படி எல்லாம் சொல்லி. அதாவது இன்னைக்கு எம்பிசில 115 சமுதாயம் இருக்கு. 115 சமுதாயத்துல 114 சமுதாயங்கள் ஒன்னா சேர்த்தா
அந்த 114 சமுதாயங்களுடைய மக்கள் தொகை 6.7 விழுக்காடு. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில இந்த 114 சமுதாயங்களுடைய மக்கள் தொகை 6.7 விழுக்காடு. அதுல ஒரு சமுதாயம், வன்னிய சமுதாயத்துடைய மக்கள் தொகை 14.1%. இது அந்த காலத்து நான் சொல்றது 1931 கணக்கு. இந்த ரெண்டுமே சேர்ந்ததுன்னா கிட்டத்தட்ட 21% வச்சுக்கோங்க. 21% எம்பிசி உடைய மக்கள் தொகை, 115 சமுதாயத்துடைய மக்கள் தொகை, அது கிடைக்கிறது 20% எம்பிசின்னு ஒரு இடஒதுக்கீடு கிடைக்குது. அப்போ நினைச்சு பாருங்க, ஒரு சமுதாயம் 14 விழுக்காடு உள்ள ஒரு சமுதாயம், அவங்களுக்கு கிடைக்கிறது 4 விழுக்காடு. 6.7 விழுக்காடு உள்ள 114 சமுதாயத்துக்கு கிடைக்கிறது எவ்வளவு? 16 விழுக்காடு குரூப்பே. இதுதான் சமூக நீதியா? இதுதான் நியாயமா? இதுதான் நாங்க கேட்டோம். இது கேட்டா உடனே இவங்க ஜாதி பேசுறாங்க. என்ன ஜாதி பேசுறது? இது கூட பேசுறதுன்னா எப்படியா சமூக நீதி பேச முடியும்? இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு 18 விழுக்காடு 22 விழுக்காடு கொடுக்கணும்னு சொல்ற ஒரே தலைவர் என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போ. எங்களுக்கு வேண்டியது முன்னேற்றம், பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது நல்ல படிப்பு, வேலை, சுயமரியாதை வாழ வேண்டும். இன்னும் அடிமையாக காலமா இருப்போம். இதான உண்மையான சமூக நீதி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 109 மூத்த காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள். 109 மூத்த அதிகாரிகள். மூத்த அதிகாரிகள் நான் சொல்றது டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி. 109 பேர். அதுல எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள்? ஒரே ஒருத்தர். தமிழ்நாட்டில் 53 துறை செயலாளர்கள் இருக்கின்றார்கள். செக்ரட்டரிஸ், ஹெல்த் செக்ரட்டரி, என்வைரன்மெண்ட் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி, இப்படி எல்லாம் செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க. மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் கிட்டத்தட்ட 250-300 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதுல செயலாளர் போஸ்ட்ல 53 பேர்ல எத்தனை பேர் தெரியும் வன்னியர்? 0. டிஎன்பிஎஸ்சியில் இன்னைக்கு 14 உறுப்பினர்கள், எத்தனை பேர் வன்னியர்கள் தெரியுமா? அதுல 0. இருபத்தி 22 துணைவேந்தர்கள் தமிழ்நாட்டில், வைஸ் சான்சலர் எத்தனை வன்னியர்கள்? நான் இதுல வன்னியர்கள் எத்தனை பேர் கணக்கு சொல்ல நான் வரல. நான் இங்க இதுதான் திமுகவுடைய சமூக நீதினு சொல்ல வரேன். நான் சமூக நீதினா என்ன? தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் என்று பாதாளத்தில் இருக்கிறது, மது அடிமையில் இருக்கிறது, வறுமையில் இருக்கிறது, படிப்பறிவு கிடையாது, குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, படிப்பறிவு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, கூலிகளாக சாலையை போட்டு ரோடு போட்டு இருக்க, கல் உடைக்கிறான், வீடு கட்டிட்டு இருக்கிறான், கொத்தனார் வேலை செய்யறான். இவனுக்கு நீ முன்னேற்ற முடியலன்னா எதுக்கியா உனக்கு அரசாங்கம்? எதுக்கியா நீ உனக்கு ஆட்சி? ஆனா இந்த மக்கள் தான் ஒண்ணு மீண்டும் மீண்டும் கொண்டு வருது, மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருது. ஆனா நீ செய்யறது மக்களுக்கு, நீ செய்யற துரோகம் சாதாரண துரோகமா? ஆனா இருக்கு, உனக்கு நிச்சயமா இருக்குது. இந்த மக்கள் சும்மா இருக்காது. மக்களை ஏமாத்தலான்னு பார்க்காத.